ஹாய் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி 7th ஸ்டாண்டர்ட் ஜாமெண்ட்ரி பேசிக் பார்க்க போகிறோம். இப்போ ஏபி 2 பாயிண்ட்டு ஆரோ 2 பக்கமும் ஆனால் அதுக்கு பேர் லைன். அதே மாதிரி 2 பக்கமும் ஏபின்னு போட்டு பாயிண்ட் மட்டும் இருந்தால் ஆரோ இல்லாமல் பாயிண்ட் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் லைன் செக்மெண்ட்டு. ஏபின்னு ஒரு லைனில் பேர் ஒன் சைடு மட்டும் ஆரோ இருந்தால் அதுக்கு பேர் ரே. இப்போ எல்எம் ரெண்டு லைன் டச் ஆகாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் பேரலல் லைன். இப்போ 2 லைன் எல்எம் 2 லைன் நான் ஏன் லைன் சொல்கிறேன்னா திரும்ப லைன் சொல்கிறதுக்கு காரணம் 2 பக்கமும் ஆரோ. ஓகேவா? 2 பக்கமும் ஆரோ க்ளோஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி எல்எம் லைன் ஒன்றுக்கு ஒன்று கிராஸாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்செக்டிங் லைன். இப்போ ஒரு லைன்னா என்னது? 2 பக்கமும் ஆரோ, சரியா? ஒரு லைனில் அந்த லைன் மேலே ஏபிசின்னு பாயிண்ட் வந்ததுன்னா அதுக்கு பேர் காலினியர் பாயிண்ட்ஸு. அதே லைனில் பிக்யூஆர் வெளியில் வந்துருச்சு, அந்த லைனில் இல்லை. அப்போ அந்த லைனுக்கு பேர் நான் காலினியர் பாயிண்ட்ஸு. இதுதான் பேசிக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, பை.